வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையே எந்த நேரமும் போர் தொடங்கலாம் என்றுள்ள நிலையில் அப்படியான ஒரு போரில் ஹெஸ்போல்லா தம்மிடமுள்ள கலவையான ஆயுதங்களை பயன்படுத்தலாம். அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்ற முன்னேற்பாடுகளை நிச்சயம் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை செய்திருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். அந்த போரில் ஹெஸ்போல்லா தரப்பிலிருந்து எப்படியான தாக்குதல்களை எதிர்பார்க்கலாம் அல்லது அவர்களது கையிருப்பில் எப்படியான ஆயுதங்கள் இருக்கலாம்? ஹெஸ்போல்லாவிடம் உள்ள ஆயுதங்களில் அதிக அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியவை ராக்கெட்களும் ஏவுகணைகளும் என்பதால் இந்த காணொளியில் அவற்றை பார்த்து விடலாம். இதுவரை வடக்கு இஸ்ரேலில் நடத்த தாக்குதல்களில் ஹெஸ்போல்லா பல்வேறு குறுகிய தூர ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்களை பயன்படுத்தியது. முதலில் இஸ்ரேலிய வடக்கு எல்லைக்கு அருகில் உள்ள டேங்கள் மற்றும் பிற இராணுவ தொழில்நுட்ப உபகரணங்களை குறிவைத்து இராணுவ முகாம்கள் மற்றும் தளங்கள் மீதான தாக்குதல்களை மட்டுமே நடத்தியது. நவம்பர் 11 ஹெஸ்போல்லா புர்கான் ராக்கெட்களை பயன்படுத்துவதை நஸ்ரல்லா வெளிப்படுத்தினார். சர்வதேச மூலோபாய ஆய்வுகளுக்கான பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஆய்வாளரான ஃபேபியன் ஹின்ஸ் கூற்றுப்படி புர்கான் ஒரு மேம்பட்ட ராக்கெட், எளிதில் சேகரிக்கக்கூடிய வெடிமருந்தை அதிக அளவில் கொண்ட ராக்கெட், பிராந்தியத்தில் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் கையொப்பு ஆயுதமாக புர்கான் ராக்கெட் மாறியுள்ளது. அல்மார் இராணுவ ஆய்வு மற்றும் கற்கை மையம் என்ற இஸ்ரேலிய சிந்தனை குழு புர்கான் ராக்கெட் தரை ஏவியிலிருந்து சுடலாம் என்றும் அது தாக்கப்பட்ட இடத்திலிருந்து 500 அடி வரை விரிவான அழிவை ஏற்படுத்தலாம் என்றும் கூறுகிறது. லெபனானில் உள்ள ஐநா அமைதி காக்கும் பணிக்கான முன்னாள் லெபனான் அரசாங்க ஒருங்கிணைப்பாளரான ஜெனரல் மௌனி ஷெகாதேயின் கூற்றுப்படி ஹெஸ்போல்லாவால் புர்கான் ராக்கெட் முதலில் சிரியாவில் பயன்படுத்தப்பட்டது மற்றும் சோதிக்கப்பட்டது. அங்கு நடக்கும் உள்நாட்டு போரின் போது சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்திற்கு ஆதரவாக நஸ்ரல்லா துருப்புகளை அனுப்பினார். நஸ்ரல்லா கடந்த நவம்பர் மாதம் இஸ்ரேல் மீது கத்யூஷா ராக்கெட்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதாகவும் தெரிவித்தார். கத்யூஷா ராக்கெட் முதலில் சோவியத் யூனியனால் தயாரிக்கப்பட்டது, பின்னர் ஈரானால் நகலெடுக்கப்பட்டது. அவை 12 முதல் 24 மைல்கள் வரை தூர வீச்சு கொண்ட ராக்கெட்கள். இவை வழிகாட்டப்படாத ராக்கெட்களாக இருந்தாலும் ஹெஸ்போல்லா இவற்றை அதிக எண்ணிக்கையில் சுடலாம். காரணம், அவை மலிவானவை, குடிசை கைத்தொழில் போல எங்கு வைத்தும் தயாரிக்கலாம் மற்றும் குறிப்பிட்ட வரம்புகள் வரை அவை வேலை செய்கின்றன. ஜூலை தொடக்கத்தில் ஹெஸ்போல்லாவின் அல்மனார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஹஜ் முகமது அலி என அடையாளம் காணப்பட்டு பீரங்கி படை அதிகாரி முகத்தை மங்கலாக்கி குரலை மாற்றியமைத்து ஒரு பேட்டி கொடுத்தார். அதில் அவர் ட்ரக்கில் ஏற்றப்பட்ட லான்ச்சர்களில் இருந்து ஒரே நேரத்தில் 100 கத்யூஷா ராக்கெட்களை சுடும் திறன் கொண்ட ஆயுதங்கள் தம்மிடம் உள்ளன என்று கூறினார். இது சோவியத் மற்றும் மேற்கு நாடுகள் அதிகம் தயாரிக்கும் பர்குலர் ராக்கெட் ஏவிகளின் அதே ஏவல் தொழில்நுட்பம். கத்யூஷா ராக்கெட்களை ஆரம்பத்தில் தயாரித்த சோவியத் யூனியனிடம் கூட இப்படி ஒரு ஏவல் தொழில்நுட்பம் இந்த ஆயுதத்திற்கு இருந்ததில்லை. இந்த ரக கத்யூஷா ராக்கெட்களை ஹெஸ்போல்லா அதிக செறிவில் வடக்கு இஸ்ரேலில் பயன்படுத்தலாம். ஹெஸ்போல்லாவிடம் உள்ளதாக உறுதி செய்யப்பட்ட மற்றொரு ஆயுதம் ராட் ராக்கெட்கள். இந்த ஆயுதம் இஸ்ரேல் மீது நீண்ட காலத்திற்கு முன்பே ஹெஸ்போல்லாவால் ஏவப்பட்டது. ஈரானில் தயாரிக்கப்பட்ட ராட் ராக்கெட்கள் 2006 நடந்த லெபனான் போரின் போது இஸ்ரேலிய துறைமுக நகரமான ஹைஃபா மீது ஒரு பெரிய தாக்குதலில் ஹெஸ்போல்லாவால் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த சுற்று போரின் போது இன்றைய தேதி வரை ராட் ராக்கெட்கள் பயன்படுத்தப்படவில்லை. ஜனவரியில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹெஸ்போல்லாவின் உயர்மட்ட தளபதி விசாம் டவில் கொல்லப்பட்டார். அதற்கு பதிலடி கொடுக்க ஹெஸ்போல்லா நடத்திய தாக்குதலில் ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஃபலாக் மாதிரி உட்பட அதிநவீன ராக்கெட்களை பயன்படுத்த தொடங்கியது. அவை ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஃபலாக் ராக்கெட்கள் தானா அல்லது அதை மாதிரியாக வைத்து ஹெஸ்போல்லா தயாரித்த ராக்கெட்களா என்று உறுதியாக கூற முடியாது. ஆனால் அவற்றில் ஃபலாக் ராக்கெட்களின் செயல்திறன் இருந்தது அவதானிக்கப்பட்டது. அந்த தாக்குதல்களை தொடர்ந்து கேமரா பொருத்தப்பட்டு அல்மாஸ் ஆயுதங்கள், கனரக கவசங்களை துளைக்கக்கூடிய வழிநடத்தப்பட்ட டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஹெஸ்போல்லாவால் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் வடக்கு இஸ்ரேல் தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்டன. அதுவரை நாம் குறிப்பிட்ட ஆயுதங்கள் ஹெஸ்போல்லாவிடம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இவற்றை விட ஹெஸ்போல்லாவின் ஆயுத கிடங்கில் வேறு சில ஆயுதங்களும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உதாரணமாக ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஃபதே 11 போன்ற பெரிய வழிகாட்டப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கலாம். அவை 185 மைல்கள் வரையிலான தாக்குதல் வரம்பை கொண்டவை. ஃபதே 11 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேமை கூட குறுக்கு வழியில் தாக்கக்கூடிய ஒரு பெரிய அச்சுறுத்தலை வழங்குகின்றன. இதே போன்ற ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டன.
ஆனால் ஏவியது ஹெஸ்போல்லா அல்ல, ஈரான். ஈரானால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்ட முன்னோடியில்லாத தாக்குதலில் ஃபதே 11 நோட் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இஸ்ரேலிலிருந்து மிக தொலைவில் ஈரானிலிருந்து அவை ஏவப்பட்டதால் அவற்றை இடைமறிக்க இஸ்ரேலிய இராணுவத்திற்கு அதிக நேரம் கிடைத்தது. தொலைவு இஸ்ரேலுக்கு சாதகமாக இருந்தது. அதே ஆயுதங்கள் லெபனானின் எல்லையில் வைத்து குறிப்பாக அதிக எண்ணிக்கையில் ஏவப்பட்டால் அது குறுகிய தூர தாக்குதலாக மாறிவிடும். இடைமறிப்பதற்கு அதிக கால அவகாசம் கிடைக்காது. அப்படி ஏவப்படும் போது அவை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை. நஸ்ரல்லா 2018ஆம் ஆண்டில் ஹெஸ்போல்லாவிடம் துல்லியமான வழிகாட்டப்பட்ட வெடிபொருட்கள், அதாவது பிஜிஎம்கள் இருப்பதாக கூறினார். ஆனால் ஹெஸ்போல்லா அவற்றை ஒருபோதும் பகிரங்கமாக சோதனை செய்யவில்லை அல்லது பொது வழியில் காட்சிப்படுத்தவில்லை. மிக சமீபத்தில் 2022ஆம் ஆண்டில் ஈரானிய நிபுணர்களின் உதவியோடு தமது வழிகாட்டப்படாத ராக்கெட்களை துல்லியமான ஏவுகணைகளாக மாற்றும் திறன் ஹெஸ்போல்லாவுக்கு இருப்பதாக அவர் கூறினார். இது அமெரிக்காவிடம் உள்ள ஒரு ஆயுத தொழில்நுட்பம். இதுதான் அமெரிக்காவின் ஜேடாம் கிட்டில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம். ஊமை குண்டுகளை துல்லியமான வெடிகுண்டுகளாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம். அமெரிக்கா இவற்றை கடந்த ஆண்டு உக்ரைனுக்கு கொடுத்தது. இந்த ஆண்டு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கிய ஸ்பைஸ் கிட்கள் அதே தொழில்நுட்பத்தில் செயற்படுகிறது. பிஜிஎம்கள் உண்மையிலேயே ஹெஸ்போல்லாவிடம் இருந்தால் அவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் அவை செயலில் இலக்கு தேடும் தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்டுள்ளன. நஸ்ரல்லா இதை பற்றி பேசிய போது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அது குறித்த எச்சரிக்கை குரலை எழுப்பியுள்ளது. ஆனால் ஆதாரமில்லாமல் இதையும் உறுதியாக கூறுவது கடினம் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறினார். ஹெஸ்போல்லா தனது ஆயுத களஞ்சியத்தை ரகசியமாக வைத்திருக்கிறது என்பதில் ரகசியம் கிடையாது. 2006இல் இஸ்ரேலிய கடற்படை கப்பலை மூழ்கடிக்க C-802 ஏவுகணையை பயன்படுத்தியதை ஹெஸ்போல்லா வெளிப்படுத்த 13 ஆண்டுகள் ஆனது. அதுவரை ஹெஸ்போல்லா பயன்படுத்தியது என்ன ஆயுதம் என்பது மர்மமாகவே இருந்தது. C-802 என்பது சீன தயாரிப்பு சப்சோனிக் வேக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை. கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் குறிப்பாக இஸ்ரேலின் லெவியதன் எரிவாயு வயலில் உள்ள கடல் எண்ணெய் சுரங்கங்களை தாக்கவும் பயன்படுத்தப்படலாம் என்று ஒரு சாத்தியமும் உள்ளது. இவைதான் ஹெஸ்போல்லாவால் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள். இவற்றை எதிர்கொள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் எப்படியான ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களை பயன்படுத்தலாம் என்பதை மற்றும் ஒரு காணொளியில் விளக்கமாக பார்க்கலாம்.